ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் ஆல். லெதர் பேக் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. லெதர் பேக்குக்கு வந்து லெதர் கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. இது வந்து இன்சைடும் அவுட் சைடும் ஒரே சைஸில் வந்து லெதரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இது வந்து லெதர் வந்து நான் கம் போட்டு ஒட்டியிருக்கேன். அது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு, அந்த கம் முடிஞ்சு. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அது என்ன கம்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த லெதர் வந்து நம்ம நல்லா ஒட்ட வச்சுட்டுங்க ஒரு 1 hour விட்டுருங்க. அது நல்லா காஞ்சிரும். காஞ்சிச்சுன்னா நல்லா ஒட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒட்டினதுக்கப்புறம் மரஸ்கேல் வச்சுக்கோங்க. மரஸ்கேலும் ஏதாவது ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கோடு நல்லா தெரியணும் அப்படின்னா கலர் பென்சில் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு வச்சு இங்கே கோடு போட்டுக்கோங்க. இங்கே இந்த பக்கமும் இப்படி திருப்பி இந்த பக்கமும் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. 2 பக்கம் கோடு போட்டு எடுத்துகிட்டு இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடம் வந்து உங்களுக்கு கர்வாக வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சோப்பு டப்பா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப கர்வ் வந்து சர்க்கிள் அந்த மாதிரி வந்துடும். சோப்பு டப்பா எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு கர்வாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு வந்து ஓட்டை போடணுங்க. நம்ம வந்து லெதர் பேக்குக்கு அடி எப்படி போடுறோன்னா இதில் தான் வந்து இந்த மேக்ரமே த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இதில் ஓட்டை போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஆணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சிசர் இருக்குது இல்லைங்களா, சிசரே எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துலையெல்லாம் மார்க் பண்ணுறீங்க ஓட்டை போடணுமோ அந்த இடத்துல எல்லாம் பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் தள்ளி தெரியுதுங்களா நான் எப்படி போட்டிருக்கேன்ட்டு? தெரியுதுங்களா? நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப் தள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேப் வந்து தள்ளி போட்டிருக்கேங்க. தெரியுதுங்களா? கேப் வந்து தள்ளி போட்டிருக்கேன். இதே வந்து கூட கொஞ்சம் நல்லா நெருக்கமாக வேணும், இல்லை நான் வந்து இந்த ஹேண்ட்பேக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஓட்டையெல்லாம் வந்து நீங்கள் பக்கமாக போட்டுக்கோங்க. இல்லை நான் வந்து எனக்கு கொஞ்சம் அகலமாக தான் வேணும், கேப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா தள்ளி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி போட்டாச்சுங்களா, இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம எவ்வளோ கவுண்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கோமோ அதே அளவு கீழேயும் பண்ணுங்க. ஏன்னா பேக் வந்து 2 சைடுமே வந்து ஒரே மாதிரி நம்ம கொண்டு வரும். இப்போது பேக் இப்படி வருது அப்படின்னா அந்த 2 பக்கம் வந்து ஒரே மாதிரி பின்னால் கொண்டு வரக்கு என்ன பண்ணுறோம், இங்கே எவ்வளோ இது ஓட்டை போட்டிருக்கோமோ அதே அளவு தான் இங்கே போடணுங்க. இங்கே எவ்வளோ போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இங்கே மேலே ஃபஸ்ட் லைன் வந்து நான் 18 ஓட்டை போட்டு வச்சுருக்கேங்க. கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இங்கே மேலே 18 போட்டிருக்கேன், கீழேயும் 18 போட்டிருக்கேன். இந்த சைடு கவுண்ட் பண்ணிக்கலாங்க. இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைன் போடும்போது இங்கே 18 வந்து இங்கே 1 இருக்கும். நம்ம அதோடையே கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7. இந்த 7 வந்து இந்த 18 போட்டிருக்கீங்களே அதனுடைய வந்துடும். நடுவில் பார்த்திங்கன்னா 5 எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நடுவில் வந்து 5 டாட் வைக்கிறோம். அதே மாதிரி சேம் இங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரா நடுவில் வந்து 5 டாட் வைக்கிறோம். இங்கே கவுண்ட் பண்ணிக்கோங்க 7 வருதான்ட்டு. சரிங்களா? இதுதாங்க. இப்போ வந்து நம்ம 46 பண்ணியிருக்கோங்களா, இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ இது பண்ணணும்னா இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம ரிபண்டு த்ரெட்டாக விடணும். இப்போ வந்து இதில் வந்து மேக்ரமே த்ரெட்டு 1 போடுறோம் அப்படின்னா இந்த 4 கார்னர் இருக்குது இல்லைங்களா, இந்த 4 கார்னருக்கு வந்து நம்ம ரிபண்டு த்ரெட்டை உள்ளே விடணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம லெதர் வந்து ரெடி பண்ணி அதோட ஓட்டையெல்லாம் நம்ம போட்டு எடுத்து வச்சுட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, இது முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேக்ரமே த்ரெட்டுங்க. நீங்கள் வந்து மேக்ரமே த்ரெட்டு வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரோல் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு எடுத்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ரோல் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து பரவாயில்ல நம்ம இப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது சீக்கிரம் சிக்க விழுந்துடும். சிக்க விழுந்துச்சுனாவே நம்ம ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சிக்க விழுகுது, சில பல காரணங்கள் வருது அப்படின்னாவே அந்த ஒர்க்கை நம்ம தள்ளி வச்சுருவோம். நம்ம அப்புறம் பண்ணிக்கலான்னு மைண்ட் அப்செட் ஆயிருங்க. அதே வந்து நம்ம சீக்கிரம் எப்படி ஒர்க்கை ஈஸியாக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்து வச்சு ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை எடுத்து கட் பண்ணுறதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. நம்ம ஒர்க்கும் வந்து பரவாயில்ல, நமக்கு எடுத்ததையும் வந்து நம்ம டக்குன்னு வேலை செய்கிறோன்ட்டு உங்களுக்கே உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும். பரவாயில்ல, கிரேட், பண்ண அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே என்கரேஜ் கொடுத்துப்பீங்க. ஸோ இதை எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேங்க. இப்போ வந்து இந்த ரோல் பண்ணி வச்சதையும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உருகி விட்டுக்கோங்க.
ஏன்னா எதுக்கு இந்த மாதிரி உருகி விட சொல்கிறேன்னா, நம்ம வந்து அளவு எடுக்கும்போது நூல் மேலேயும் கீழே நம்ம இழுத்து எடுக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம லூஸாக வச்சு தான் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நூல் வருது அப்படின்னா, பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த மாதிரி வருதுன்னா நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் இந்த பேக்குக்கு எவ்வளோ சைஸில் நான் பேக் பண்ண போகிறேன்னா 180 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேங்க. 180 சென்டிமீட்டர்னால் இந்த மர ஸ்கேலில் வந்து முன்னாடி 3 சுற்று, பின்னாடி 3 சுற்று. புரிஞ்சுங்களா? இங்கே 3 சுற்று, இங்கே 3 சுற்று. எப்படி பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த த்ரெட் எடுத்துக்கிறேங்க, இங்கே பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இங்கே இங்கே எப்படி பாயிண்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே மெதுவாக தான், லூஸாக தாங்க, டைட்டெல்லாம் இல்லை, லூஸாக பார்த்திங்கன்னா தெரியும், லூஸாக தான் எடுக்கிறேன். இதை வந்து இங்கே ஒரு சுற்று 3, பார்த்திங்கன்னா இங்கே 3 இருக்குது பார்த்துக்கோங்க. 1 2 3 லூஸாக தான் இருக்குது பாருங்கள், லூஸாக தான் எடுத்திருக்கேன். முன்னாடி 3 பார்த்துக்கோங்க, பின்னாடி 3 சரிங்களா? 1 2 3 பின்னாடி 3 முன்னாடி 3. இங்கே வந்து பிடிச்சிக்கோங்க, இங்கே வந்து நீங்கள் பிடிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்று அளவு எடுத்துட்டோம்ல, அதனால இது தனியாக வச்சுக்கோங்க. இதில் மிக்ஸ் ஆச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இது நான் 1 அளவு எடுத்துட்டேன், நான் இதை வச்சே எல்லாம் பண்ணிக்கிறேன், எனக்கு இதை வச்சே எல்லாம் அளக்க தெரியும், அதனால எனக்கு ஸ்கேல் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நூல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் போகும், சின்னது பெருசுமாக இருக்கும். நான் அப்படி தாங்க பண்ணினேன். நம்ம வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஸ்மார்ட்டாக முடிக்கிறோங்கிற பேரில் வந்து ஈஸியாக அதை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் மட்டும் நம்ம அளவு எடுத்துப்போம். மற்றதெல்லாம் வந்து இங்கே வச்சு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே கரெக்டாக தான் இருக்கும். நம்ம வந்து பர்ஃபெக்டாக தானே இது வெட்டியிருக்கோம். நமக்கு வந்து இங்கேருந்து இப்படி பிடிச்சி இன்னொரு நூல் இப்போ இதையை பிடிச்சி இங்கேருந்து நம்ம இப்படி எடுத்துகிட்டு வரோம், கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வெட்டிடுறாங்களா. இது வந்து இங்கே வந்து மடங்குச்சா, ஏதாவது ஆயிடுச்சா, அதெல்லாம் நம்ம இப்படி எடுத்துகிட்டு வரோங்களா. இந்த இடம் வந்து நம்ம எவ்வளோ கேப் விட்டுருக்கோன்னு தெரியாது. பார்த்தா ஒரு நூல் பெருசாக இருக்கும், ஒரு நூல் சின்னதாக இருக்கும். நமக்கு வந்து இந்த மேக்ரமே த்ரெட் வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம வந்து இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எந்த அளவுக்கு நம்ம அளவெடுத்து கட் பண்ணுறோமோ, சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு பழமொழி கூட இருக்குது, ஆற்றுல போடுறதுனால அளந்து போடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒர்க்கை இதை பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நீங்கள் அளவெடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த த்ரெட்டு மிச்சம் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு கீ செயின் பண்ணலாம், உங்கள் பேக்குக்கு வந்து ஒரு கீ செயின் பண்ணலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணலாம். நான் மிச்சம் ஆகிறதுல என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் சொல்கிறேங்க. ஏன்னா நம்ம இது 100 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா இந்த எல்லா த்ரெட்டுமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுறோன்னா தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பாதி நூல் வந்து மேலேயும் கீழேயும் போயிடுச்சு, கட் பண்ணிட்டோம், பாதிலாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, வேஸ்ட் ஆகட்டும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தாங்க அது லாஸு. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கும் வந்து கரெக்டாக நம்ம அளவெடுத்து பண்ண மாதிரியும் இருக்கும், உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆன மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம ஒன்று அளவு எடுக்கிறோன்னா உங்களுக்கு அது வந்து ப்ராக்டிஸ் ஆன மாதிரியும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி 1 2 3 முன்னாடி 3 பின்னாடி 3. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு 46 சொன்னாங்களா, இதில் வந்து நம்ம 46 போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஓட்டியில் வந்து நம்ம ஒரு ஓட்டியில் ரெவண்டு விடுவோம். இந்த கார்னரில் ரெவண்டு விடுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த த்ரெட்டு கட்டிங் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 46 கூட 4 ஆட் பண்ணிக்கோங்க. 46ங்களா, 47 48 49 50. நம்ம வந்து இதுக்கு எவ்வளோ கட் பண்ணுறோம் அப்படின்னா 50 கட் பண்ணுறோம். எவ்வளோ மீட்டரில் 180 சென்டிமீட்டரில் வந்து நம்ம 50 கட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அளவெடுத்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க, சேம் டைம் உங்களுக்கு த்ரெட்டும் வந்து வேஸ்ட் ஆகாது. சிக்கு இல்லாமல் பார்த்து லூஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஆல்ரெடி இது பண்ணுங்க. ஓகே, பார்த்திங்களா, நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு தாங்க இது கட் பண்ணும்போது நம்ம எடுத்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். சிக்கு இல்லாமல் இதை எடுத்து பின்னாடி 3 முன்னாடி 3. நம்ம இந்த மேக்ரமே த்ரெட் எப்படி எடுத்தாலும் அது சிக்கு விழுந்துருங்க. இது பாலிஸ்டர் அப்படின்னால வலிக்கிட்டு போகுதுங்களா, அதனால் சீக்கிரமாக சிக்கு விழுந்துருது. சிக்கு இல்லாமல் இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒர்க்கில் வந்து சில பல சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அந்த சிக்கலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறவங்கள தாங்க இருக்குது. அந்த சிக்கலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது வர ஹாப்பினஸ்க்கு அளவே இருக்காதுங்க. கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பின்னாடி 3 முன்னாடி 3. 1
2 3. என்னன்னா லூஸாக தான் இருக்கணும், டைட்டாக நீங்கள் சுற்றாதீங்க, லூஸாக சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம 50 கட் பண்ணுறோங்க. எப்படின்னா இப்படி அளவு எடுத்து 50 கட் பண்ணுறோம். ரெண்டு 3. சில விஷயம் சொல்லுவாங்க, நம்ம வந்து எதுவுமே நெகட்டிவாக எடுக்காமல் பாசிட்டிவாக எடுக்கிறோம் அப்படின்னா ஒர்க்கை வந்து நல்லபடியாக முடியும், பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம காலையில் ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை ஆஃபீஸ் அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம நைட் நேரம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு டிவி பார்க்குறோம், இல்லைன்னா குழந்தைங்களுக்கு டியூஷன் நம்மளே சொல்லித்தரோம், வேறு ஏதாவது ஒர்க்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நைட்டு வந்து சமையல் ரூமில் நம்ம சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் எதுவும் கழுவாமல் அப்படியே நம்ம போட்டு வச்சுட்டு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் இல்லைங்களா? அதே வந்து சிக்கல்கள் மாதிரி தாங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அந்த சிக்கல்கள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அவங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது வரும் பாருங்கள் கோவம். ஸோ அந்த சிக்கல்களை எப்படி முடிக்கணும் அப்படின்னா நம்ம நைட்டே அதெல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாம் முடிச்சு வச்சுட்டோம், அந்த சிக்கலெல்லாம் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நிம்மதியாக அதே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம கிச்சனுக்குள்ளே போகும்போது அது நீட்டாக இருக்குது அப்படின்னாவே அந்த நாள் வந்து ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்குங்க. அதனால் நம்ம என்னென்னா நைட் நேரமே எல்லா வேலையும் நம்ம முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். காலையில் நீங்கள் மடமடன்ட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நீங்கள் இந்த த்ரெட் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு காலையிலே மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லைன்னா காலையில் எந்திரிச்சு சமையலுக்குள்ள போது ஐயோ இவ்வளோ பாத்திரம் இருக்கா, இதெல்லாம் எடுத்து வைக்கணுமா, மளிகை சாமான் இதெல்லாம் கொட்டி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிகிட்டே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து மூட் அவுட் ஆகி வருவேன். இதே வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நைட்டு தூங்கி பாருங்கள், நல்லா தூக்கமும் வரும். அந்த ஒரு ஒரு லேஸே இருக்காதுங்க. நம்ம அப்புறம்ன்ட்டு நம்ம எதுவும் அப்புறம்ன்ட்டு தள்ளி போடாமல் நம்ம ஒர்க்கை வந்து இப்போவே நம்ம பார்த்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. நான் அப்புறம் செய்கிறேங்க சொல்லாமல் நான் இப்போவே எல்லாம் முடிச்சிடுறேன், பாத்திரம் தானே இப்போவே நான் கழுவிடுறேன், வீடு தானே இப்போவே நான் சுத்தம் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அதை மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாவே நீங்கள் ஜெயிச்ச மாதிரி தாங்க. வேறு யாருமே அட்வைஸ் பண்ண வேண்டாங்க. நமக்கு வந்து என்னென்னா அட்வைஸ் பண்ணால் கோவம் வரும், இதே நம்ம பண்ணவும் மாட்டோம். அதுக்கு என்னென்னா மற்றவங்க அட்வைஸ் பண்ணி நம்ம என்ன கேட்குறது, நம்மளே நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே அட்வைஸ் கொடுத்துக்கோங்க. ஏன் யாரோ கொடுக்குற அட்வைஸு அதெல்லாம் நம்ம கேட்டு தான் இது பண்ணணுமா? நம்ம நிறைய புக்ஸ் படிப்போம், புக்ஸ் படிக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு அதில் உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் நிறைய கேட்டுக்கலாம். நீங்கள் ஆடியோவா இல்லை புக்ஸாக அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கேட்கும்போது என்னென்னா மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாம். நம்ம வீட்டிலேருந்தே இந்த ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம அதுக்கு எப்படி நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும், நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லிவிட்டு அவங்க நம்மளை பார்த்து கற்றுக்கணுங்க. நமக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது, நம்ம தான் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த தொழிலை எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி அடையுங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஒரு டெய்லி வந்து பரவாயில்ல எல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற ஒரு குட் நேம், அந்த குட் வைப் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கேட்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. சீக்கிரமாக உங்களுக்கும் அதெல்லாம் முடிக்கணும், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அதுக்கு வேண்டியாவது நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும் பாருங்கள். இதெல்லாம் வேறு லெவலுங்க. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஒரு ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணுறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம தாங்க கொண்டு வரணும். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். இப்போ நம்ம வந்து நூல் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கவுண்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இது கட் பண்ணி வச்சுட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதை எடுத்து இப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பாடி மைண்டு எல்லாமே வந்து சுறுசுறுப்பாயிருங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அப்பா நம்ம இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டோமா, ஒரு நாளைக்கு ஒரு பேக் பண்ணிட்டோமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் கொடுத்துப்பீங்க. கீப் இட் அப் அப்படின்னு நிற்பீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் வந்து நீங்கள் அதை அனுபவிச்சு பாருங்கள். நம்ம சொல்கிறத விட நீங்களே வந்து ஒரு கூட பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு குட்டி பேக்காவது பண்ணுங்கள். அந்த பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேனா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள். அதுதாங்க உங்களோட ப்ராஃபிட்டு. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டே உங்ககிட்ட தாங்க இருக்குது. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன்.
ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களாலையும் வந்து அந்த குட் ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 இருக்குங்க. நான் இங்கே ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 50 இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 5 10 15 20 25 30 35 40 45 50. பார்த்தீங்களா, நான் 50 கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் உங்ககிட்ட பேசிகிட்டே அப்படியே கட் பண்ணி வச்சுருந்தேங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுருந்தேன். பட் கரெக்டாக வந்து 50 கவுண்ட் வந்திருக்கு. எனக்கே இதே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி கிடச்சிருக்குங்க. ஏன்னா கரெக்டாக 50 வந்துருச்சு. நான் எவ்வளோ கம்மியாக இருக்குமாக்கும்னு நினச்சேன், பட் 50 வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கு விழுகாது. இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம பண்ணணும்னு பார்க்கலாம். சரிங்களா, இது வந்து முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். நாட் போடுறத வந்து இதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களாலையும் முடியும். எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. நான் வந்து இந்த ஒர்க்கு பண்ணிவிட்டு எனக்கு இதனால் வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு கண்டு வந்து நம்ம 100 ரூபான்ட்டு வாங்குகிறோம். இதில் வந்து நான் 2 கண்டில் வந்து நான் ஒரு பேக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு இந்த லெதருக்கான காஸ்ட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் எவ்வளோ டேஸில் ஒர்க் பண்ணுறீங்க. இது வந்து 1 டேலேயே முடியும்னா 1 டேயில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வச்சு நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்ட்டு பொறுத்து தாங்க இருக்குது. ஸோ உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சும்மா இருக்கேங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை விட்டு வெளியே வாங்க. எல்லாமே பாசிட்டிவாக நினைங்க. எதுவுமே வந்து ஒரு ஒர்க்கு பண்ணுறோம், வீட்டில் ஒரு சின்ன ஒர்க்கு பண்ணும்போது கூட நெகட்டிவாக எதுவும் திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக இந்த ஒர்க்கு நான் இப்போ முடிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் வாங்களே. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க இருக்கும். லைஃப்பும் சூப்பராக இருக்குங்க. அந்த கோவங்கிறதே வராது உங்களுக்கு. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து பாசிட்டிவ் வைப் வேணும் அப்படின்னா நம்ம வெளியெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குங்க. அதை வீட்டுக்குள்ளே இருந்தே நம்ம தேடலாம். எப்படி தேடலாம் அப்படின்னா அந்த இடத்துல குப்பை இருக்கா அதெல்லாம் எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுரும். இந்த இடம் நீட்டாக இருக்கா அதை பார்க்கும்போதுமே நமக்கு வேலை முடிஞ்சிச்சு அந்த ஒரு நிம்மதி வருது இல்லைங்களா. அந்த ஒரு நிம்மதி தாங்க பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அந்த நிம்மதியை உங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள் வீட்டில் தான் இருக்குது. அந்த நிம்மதியை தேடுங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணேன், நான் ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ஹாப்பியாக இருங்க.